ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஃபிலிம்ஸ் டு ஃபேஷன். ஸோ இன்னைக்கு நான் பேச வந்திருக்கிறது எமோஷனல் பெயின். அதை பற்றி தான் பேச போகிறேன். எமோஷனல் பெயின் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க, நமக்குள்ளே இருக்கக்கூடிய இன்விசிபிள் வூண்ட். அது காயம் வெளியில் தெரியாது, ரத்தம் வராது, ஆனால் நமக்கு வலிக்கும். நம்ம உடம்புல காயங்கள் ஏற்படும் போது என்ன வலி இருக்குதோ அதே மாதிரி எமோஷனல் பெயின்லேயும் நிறைய வலிகள் இருக்கும். ஸோ எமோஷனல் பெயின் எதனால் வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரிஜெக்ஷன். உங்களை அன்வான்டாக ஃபீல் பண்ண வைக்கும்போது அந்த எமோஷனல் பெயின் உங்களை தாக்கும். லாஸ்ட், நீங்கள் உங்கள் பிரியப்பட்டவங்க யாராவது இறந்துட்டாலோ, உங்களை விட்டு பிரிஞ்சு போனாலோ, இல்லை பிரேக்கப் ஆகிட்டாலோ அந்த எமோஷனல் பெயின் உங்களை தாக்கும். அடுத்து அபேண்டன்மெண்ட், அதாவது உங்களுக்கு எமோஷ்னலாக எந்த ஒரு சப்போர்ட்டுமே யாரும் கொடுக்காத சமயத்தில், எப்பப்பெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த நேரத்தில் உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கல அப்படின்னாக்கா இந்த எமோஷனல் பெயின் உங்களை ரொம்ப பாதிக்கும். அடுத்து நெக்லெக்ட், அதாவது நமக்கு தேவைப்படுற நேரத்தில் நமக்கு அன்போ ஆதரவோ அரவணைப்போ கொடுக்க, எஸ்பெஷலி சைல்டுஹுட், சின்ன வயசில் நம்ம இது எதுவுமே உணராமல் வளர்ந்து வந்திருந்தோம் அப்படின்னாக்கா அந்த எமோஷனல் பெயின் நமக்கு லைஃப் லாங் இருந்துக்கிட்டே இருக்குங்க. அது நமக்கே தெரியாது. அது ஒன்று. அடுத்து பிட்ரேயல் சொல்லவே தேவையில்லை. அதாவது உங்களை கத்தியால் ஒருத்தர் குத்தனா எந்த அளவுக்கு உங்களுக்கு வலிக்குமோ அந்த வலியை பிட்ரேயல், ஒருத்தருடைய நம்பிக்கை துரோகம் நம்ம மனசுக்கு கொடுக்கும். அந்த அளவுக்கு வலி மனசில் ஏற்படும். ஸோ அது ஒரு எமோஷனல் பெயின். திரும்ப சில பேர் பாஸ்டில் நடந்த அபியூஸ் எதையுமே வெளியில் சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்புறம் சில இழப்புகள் இருந்திருக்கும், சில லைஃப் மாற்றி போடுற சம்பவங்கள் எதனா நடந்திருக்கும். என் லைஃப்பில் நான் சூசைட் அட்டம் பண்ணது, பேர்ன் சர்வேர் ஆன அது போல். ஸோ இது மாதிரியான இருக்கிறதும் கூட எமோஷனல் பெயினை நமக்கு அதிகமாக கொடுக்கும். அப்புறம் அன்ரிசால்வ்டு ட்ராமா, அதாவது பாஸ்ட் பாதிப்புகள், நம்ம வெளியில் பேசாத பாதிப்புகள் நமக்குள்ள எமோஷனல் பெயினை அதிகமாக கொடுக்கும். லோன்லினஸ், நம்ம எப்பவுமே தனியாகவே வளர்ந்த மாதிரி, தனியாகவே இருக்கிற மாதிரி இருந்தோம் அப்படின்னாக்கா, நம்மளுடைய சுக துக்கங்களை பகிர்ந்து கொள்ள சரியான அவங்க இல்லை அப்படின்னாக்கா அந்த எமோஷனல் பெயின் நம்மளை தாக்கும். அதே மாதிரி நம்ம ஏதாவது ஒரு விஷயம் செய்ய முற்பட்டு ஃபெயிலியர் அடைஞ்சிட்டோம் அப்படின்னாக்கா அது தாக்கும். அதே மாதிரி நம்மளை பற்றின மதிப்பு நமக்கு இல்லை அப்படின்னாலும் அந்த எமோஷனல் பெயின் நம்மளை ரொம்ப பாதிக்கும். சப்ரஸ் எமோஷன்ஸ், உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சந்தோஷமோ சுகமோ துக்கமோ வருத்தமோ எதையுமே வெளியில் சொல்லாமல் உள்ளுக்குள்ளேயே போட்டு அடக்கி வைக்கிறது எமோஷனல் பெயினை இன்னும் அதிகமாக்கும். ஓகே, ஸோ இந்த எமோஷனல் பெயினில் இருக்கக்கூடிய நல்ல விஷயம் என்ன அப்படின்னாக்கா, அந்த பெயினை குணப்படுத்த முடியுங்க. அந்த எமோஷனல் பெயின் உங்களுக்கு இருக்குது அப்படின்னாக்கா அதோட ரூட் காஸ், அதனுடைய ஆதார வழி என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா அதுலேருந்து உங்களால் வெளியில் வர முடியும். அதுக்கு உதாரணம் நான் இப்போ உங்களுக்கு சொன்ன எல்லாமே எனக்கும் இருந்துச்சு. ஸோ நான் வெளியில் வந்துட்டேன். ட்ரை பண்ணி